हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम, अव्वल तो ये देखें यकीन कामिल ताउन बताया जाता है, एक झूठा आदमी उसके करीब फटकेगा, वो तो भागेगा वहां से बहाने लगा के कि ओहो ये तो मैं ही ना मारा जाऊं, अगर मुझे ताउन हो गया तो अहमदियत ही ताउन से मर जाएगी। गए हैं, कहा मौलवी साहब क्या बात है, उनके सर पर हाथ फेरा और कहा कि मुझे तो कोई बुखार दिखाई नहीं देता। अतिब्बा जो साथ थे उन्होंने फौरन जाके चेक किया, सारा बुखार उतरा हुआ था, गुठली बैठनी शुरू हुई। और मौलवी मोहम्मद अली साहब बहुत बाद में, पार्टीशन के बाद वो फौत हुए हैं। قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைக்கான மற்றும் ஒரு சான்று என்னவென்றால், அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கப்பலில் ஏறிய அவர்களுடைய மக்களையும் தான் வெள்ளத்திலிருந்து காத்ததாக இறைவன் கூறுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், ஆனால் நாம் அவரையும் அவருடன் அந்த கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம், மேலும் அதனை எல்லா மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக ஆக்கினோம் என்று திருக்குரானில் கூறுகிறான். 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளத்தை குறித்து ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார்கள். மேலும் அன்னாரை பின்பற்றியவர்கள், அவர்களை எதிர்க்காத அந்த மக்கள் மட்டுமே உயிர் பிழைத்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையும் இந்த திருமறை வசனத்தின் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிளேக் நோயை பற்றி முன்னறிவித்திருந்தார்கள். இந்த பிளேக் நோயின் போது அல்லாஹ் அஹ்மதி முஸ்லிம்களுக்கு உதவினான் என்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நிறைய எதிரி முல்லாக்கள் இந்த பிளேக் நோயினால் அழிக்கப்பட்டார்கள். अब गौर करें, एक इंसान की हैसियत से कैसे मुमकिन है कि अभी हवाई जहाज ईजाद भी ना हुए हों। அஹ்மதியா ஜமாத்தின் 4வது கலிஃபத்துல் மசீஹ் சையதுனா ஹஜ்ரத் மிர்சா தாஹிர் அஹ்மத் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது கவனமாக கேளுங்கள், எப்படி ஒரு மனிதரால் இது சாத்தியமானது? அப்பொழுது விமானங்கள் இன்னமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை, வானத்திலிருந்து நெருப்பு விழும் என்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் அப்பொழுது இருக்கவில்லை. மேலும் எந்த வகையான உலக அளவிலான உலகப் போர் குறித்தும் எந்த கருத்தாக்கமும் இல்லை. ये है वो अखबार ट्रिब्यून, इसकी कॉपी आपको दे देंगे। उसका नाम है ग्रेट इज मिर्जा गुलाम अहमद द मसाया, foretold pathetic end of Doi and now he predicts plague, flood and earthquake. இதோ செய்தித்தாள் இருக்கின்றது, இதிலிருந்து ஒரு நகலை உங்களுக்கு நாம் வழங்குவோம். இதில் எழுதப்பட்டுள்ளது, கிரேட் இஸ் மிர்சா குலாம் அஹ்மத் தி மெசாயா. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆகிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது பெருமைக்குரியவர், பெருமை வாய்ந்தவர். அவர் இஸ்லாத்தின் எதிரியாகிய அலெக்சாண்டர் டூயின் பரிதாபமான முடிவு குறித்து முன்னறிவித்திருந்தார். மேலும் இப்பொழுது அவர் பிளேக், வெள்ளம் மற்றும் நிலநடுக்கங்கள் குறித்து முன்னறிவிக்கின்றார். அதாவது ஹஜ்ரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைக்கு ஆதரவாக அவர்கள் பிளேக் பரவப்போவதை பற்றி அறிவித்திருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இப்பொழுது பாருங்கள், இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதா இல்லையா என்று. அசாதாரணமான நிலநடுக்கங்களை குறித்து அன்னார் பேசியிருந்தார்கள். வழக்கத்திற்கு மாற்றமான வெள்ளங்களை பற்றி அன்னார் பேசியிருந்தார்கள். இந்த எல்லா முன்னறிவிப்புகளும் எத்தகைய வகையில் நிறைவேறின என்றால், உலகளாவிய செய்தித்தாள்கள் கூட அவற்றை குறித்து செய்தி வெளியிட்டிருந்தன. எத்தகைய நிலநடுக்கங்கள் வந்தன என்பது குறித்து நம்மிடம் மேற்கோள்கள் இங்கே இருக்கின்றன. அதாவது நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நமக்கு தெரிந்த நம்மிடம் இருக்கக்கூடிய மனித வரலாற்றில் இத்தகைய பெரிய பூகம்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததே இல்லை என்று கூறுகிறார்கள். இது வழக்கத்திற்கு மாற்றமானதாகும் என்று கூறுகிறார்கள்.
எனவே இந்த முன்னறிவிப்புகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் குறித்து சொல்லப்பட்டவையாகும். அன்னார் முன்னறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ் எனக்கு செய்தி வழங்கினான், வானவர்கள் மலக்குகள் கருநிறம் உள்ள செடிகளை பஞ்சாபில் நடுகின்றார்கள். அதன் விளக்கமும் எனக்கு சொல்லப்பட்டது. அதாவது இந்த கருப்பு நிற செடிகள் விரைவில் பஞ்சாபில் பரவவிருக்கும் பிளேக் நோய் ஆகும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மேலும் திருக்குரானில் ஒரு பூச்சியை வைத்து சொல்லப்பட்ட அதே பிளேக் நோயே ஆகும். அதாவது அந்த பூச்சி தாபத்துல் அர்து, அது மக்களிடம் இறைவனால் அனுப்பப்பட்டவர் நிராகரிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லும். மேலும் அது ஒரு தண்டனையாக வரும். ஹசரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் உங்களை எச்சரிக்கின்றேன். மேலும் இதற்கு ஆதாரமாக, அதாவது இது எனக்கு ஆதரவாக தோன்றி இருக்கின்றது, இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்பதற்கு சான்றாக நான் உங்களுக்கு இதனை கூறுகின்றேன். அதாவது அல்லாஹ் எனக்கு என்ன செய்தி வழங்கியிருக்கின்றான் என்றால், என்னை எவர் ஏற்றுக்கொள்வாரோ அவர்களுள் பெரும்பாலானோரை இந்த பிளேக் விட்டுவிடும். மேலும் விதிவிலக்காக ஒரு சில நிகழ்வுகளில் மட்டுமே ஒரு அஹ்மதி பிளேகினால் மரணிப்பார். ஆனால் மற்றவருக்கும் அஹ்மதிகளுக்கும் எந்த அளவிற்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் என்றால், உலகத்தினால் அந்த வேறுபாட்டை காண முடியும். அன்னார் மேலும் கூறினார்கள், பிளேக் காதியானை அடைந்தாலும் என்னுடைய வீட்டின் 4 சுவர்களுக்குள் ஒரு எலி கூட பிளேக் நோயால் சாகாது. இப்பொழுது எனக்கு கூறுங்கள், எவராலும் ஃப்ளூ வியாதியை பற்றி கூட இத்தகைய ஒரு முன்னறிப்பை செய்துவிட முடியுமா? அதாவது ஃப்ளூ பரவப்போகின்றது, ஆனால் அல்லாஹ் என்னை பின்பற்றுபவர்களுடைய விஷயத்தில் வேறுபாடாக நடந்து கொள்வான், அவர்களை காப்பாற்றுவான் என்று கூற முடியுமா? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிளே குறித்த இந்த முன்னறிப்பை செய்தார்கள். மேலும் அது செய்தித்தாள்களில் பிரபலம் அடைந்துவிட்டது. எதிரி செய்தித்தாள்கள் இது மற்றுமொரு இட்டுக்கட்டாகும் என்று கூறின. மேலும் இது உண்மை என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால், பிறகு பஞ்சாபில் வந்த அந்த பிளேக் நோய், அதாவது சில பகுதிகளை முற்றிலும் அழித்துவிட்ட அந்த பிளேக், அது அஹ்மதியத்தையும் அழித்திருக்கும். ஏனென்றால் அது ஒரு வழக்கமான பிளேக் மட்டுமே என்றால், அஹ்மதிகளும் அஹ்மதி அல்லாதவர்களைப் போலவே இறந்திருப்பார்கள், அல்லது ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தவர்களைப் போன்று மரணித்திருப்பார்கள். மாறாக, ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொய்யர் ஆவார்கள். நவுதுபில்லா. அல்லாஹ் குறிப்பாக இந்த பிளேகை வைத்து அஹ்மதிகளை அழித்திருக்க வேண்டும், அவர்களுடைய எதிரிகளுடைய கூற்றின்படி. ஆனால் உங்களுக்கு பாகிஸ்தான் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், பின்னர் குஜராத், ஜீலம், சியால்கோட், இன்னும் மற்றும் பல ஜமாத்துகளுக்கும் சென்று பாருங்கள். அவர்களுடைய முன்னோர்கள் பிளேகின் அடையாளத்தை கண்ட பிறகு அஹ்மதிகளானார்கள் என்பதனை அங்கு இருக்கக்கூடிய அஹ்மதிகள் கூறுவதை பார்ப்பீர்கள். சில மக்கள் பிளேகின் போது கூட, அதாவது அவர்கள் மரணத்தின் அருகாமையில் இருந்தபோது கூட அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், அஹ்மதியானார்கள், அதனால் காப்பாற்றவும் பட்டார்கள். ஹுசூர் கூறுகிறார்கள், காதியானில் எங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஹிந்து பகுதியில் பிளேக் நோய் வந்தது. ஆனால் ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டில் ஒரு நபர் கூட இறக்கவில்லை. இப்பொழுது கேள்வி கேட்பவர், நீங்கள் அப்பொழுது அங்கு இருந்தீர்களா என்று கேட்கிறார். ஹுசூர் அவர்கள், நான் அப்பொழுது பிறந்திருக்க கூட இல்லை என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு வரலாற்று ரீதியான சான்றை வழங்கி கொண்டிருக்கிறேன், அது பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரம் இதுவாகும். அதாவது இவ்வாறு நடந்திருக்கவில்லை என்றால், அதாவது நாங்கள் சொல்வது போல் நடந்திருக்கவில்லை என்றால், மக்கள் அஹ்மதியத்தை விட்டு சென்றிருப்பார்கள். எந்த சக்தி அவர்களை உள்ளே வைத்திருந்தது? அதற்கு மேலாக மக்கள் அவர்களை அடித்து கொண்டிருந்தார்கள், அவர்களை சபித்து கொண்டிருந்தார்கள், அவர்களை தங்களுடைய வீடுகளில் இருந்து விரட்டி கொண்டிருந்தார்கள். மேலும் கற்பனை செய்து பாருங்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய தண்டனையும் பிளேக் நோய் வடிவில் அவர்களை பிடித்திருந்தால், இந்த மனிதரை, அதாவது ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு அவர்கள் முட்டாள்களா என்ன? இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆதாரமாகும், இதனை மறுக்கவே முடியாது. பதிவுகளில் ஹஜரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழராகிய மௌலவி முகமது அலி சாஹிப் குறித்தும் வருகின்றது. அவருக்கு ஜுரம் வந்தது, மேலும் நினைநீர் கழலையும் ஏற்பட்டுவிட்டது. மேலும் தனக்கு பிளேக் வந்து விட்டதாக அவர் நினைத்தார். அவர் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரார்த்தனை செய்வதற்காக, துவா செய்வதற்காக அழைக்கத் தொடங்கினார். அவர் கூறினார், நான் அவர்களை பின்பற்றுபவராவேன், ஆனால் நான் பிளேக் நோயால் இறக்கப் போகிறேன். அவருடைய உடலோ வலி வேதனையில் இருந்தது. ஆனால் பாருங்கள், ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையான நிச்சய உறுதி, அதாவது காமில் யகீன் கொண்டிருந்தார்கள். हजरत मसीह मौद अलैहिस्सलाम, अव्वल तो ये देखें यकीन कामिल, ताउन बताया जाता है एक झूठा आदमी उसके करीब फटकेगा, वो तो भागेगा वहां से बहाने लगा के कि ओहो ये तो मैं ही ना मारा जाऊं. ஒருவர் பிளேகினால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு பொய்யர் அந்த நபருக்கு அருகில் செல்வாரா? அதாவது அந்த பிளேகினால் பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் ஒரு பொய்வாதம் செய்யக்கூடியவர் துணிந்து செல்வாரா என்று கேட்கிறார்கள். அவர் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி அங்கிருந்து ஓடிவிடுவார் இல்லையா? அவர் அப்பொழுது நினைத்திருப்பார்,
எனக்கு பிளேக் வந்துவிட்டால் அஹ்மதியத்தும் பிளேகினால் இறந்துவிடும். ஆனால் ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளராக இருக்கிறார்கள். அவர்கள் மௌலவி சாஹிப்பை பார்க்க சென்றார்கள். மேலும் மௌலவி சாஹிப்பிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அவருடைய தலையின் மீது தனது கரத்தை வைத்தார்கள். மேலும் எனக்கு ஜுரம் இருப்பதாக தெரியவில்லையே என்று கூறினார்கள். அங்கிருந்த மருத்துவர்களும் அப்பொழுது பரிசோதித்து பார்த்தார்கள். அப்பொழுது எல்லா ஜுரமும் போய்விட்டிருந்தது. இதிலிருந்து பிழைத்த மௌலவி முகமது அலி சாஹிப் இவ்வளோ காலம் கழித்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகுதான் இறந்து போனார். If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon. कि अगरचे एक फर्द भी साथ न रहे और सब छोड़ छाड़ कर अपनी राह लें, तब भी मुझे कुछ खौफ नहीं. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. अगर मैं पीसा जाऊं और कुचला जाऊं और एक जर्रे से भी हकीर तर हो जाऊं और एक तरफ से इज़ा और गाली और हर एक तरफ से इज़ा और गाली और लानत देखूं, तब भी मैं आखिर फतयाब हूंगा.